நல்லா இருக்கீங்களா? நீங்கள் சுகமாக வாழ வாழ்த்துக்கள்மா. இது வந்து 2வது மாடியில் ஒலாந்த நம்மகிட்ட ஏறி இருக்குது. நான் வந்து எந்த விசேஷம் வந்தாலும்மா கடையில் பூ வாங்க மாட்டேன். ஏன்னா நம்மக்கிட்டே அவ்வளோ பூ இருக்கும். நாம்ளே வந்து பூவை வளர்த்து அதை பறித்து சாமிகிட்ட வைக்கும்போது அது மனசுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பூஜை ரூமையும் கலர் கலராக நம்ம பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. சரிங்களா? நான் தலையில் பூ வைக்க மாட்டேன், சாமிக்கு வச்சு தான் அழகு பார்ப்பேன். எனக்கு 2 பொண்ணு இருக்காங்க. இவங்க வந்து கொய்யாம்மா, ஏற்கனவே கொய்யா வாங்கி வச்சு ஒரு 10 டேஸ் ஊருக்கு போயிட்டேன். ஹைப்ரிட் இறந்துட்டாங்க. இவங்க வந்து பீன்ஸு பாருங்கள், இவங்க பீன்ஸு. இவங்க வந்து வாட்டர் ஆப்பிள்மா. வாட்டர் ஆப்பிள் பாருங்கள், கலர் கலராக பூ எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். வாட்டர் ஆப்பிள் வச்சுக்கிட்டே வராங்க இவங்க. வாட்டர் ஆப்பிளே ஒரு மஞ்சள் இருக்குது பாருங்கள். இவங்க வந்து குண்டுமல்லி நேற்று ஈவினிங் பறிச்சிட்டேன். ஆடி வெள்ளியில் பெரிய பொண்ணு மேரேஜ் ஆகி ஆடி வருஷம் வச்சு கூட்டின்னு வந்துக்கிறேன். அவங்க வாசனையாக வச்சுக்கிட்டோன்னே நேற்றே பறிச்சிட்டோம்மா, இல்லைன்னா செடியில் இப்போ பூ இருக்கும். இவங்க வந்து விருவாச்சி செடி, 5 இதழ் கொண்டது விருவாச்சி செடி. இவங்க ராமர் பாதம் ஜாடியில் இருக்காங்க. இவங்க ஒற்றை சங்கு டீ குடிப்போம்மா. மாப்பிள்ளை வந்தாலும் சங்கு டீ தான் எதிர்பார்ப்பாங்க. சங்கு டீ இன்றைக்கி தான் இது வந்து 4 பூ பூத்துருக்கு. இவங்க வந்து ஆரஞ்சு கலர் செம்பருத்திம்மா. மேலே வந்து வெள்ளைப்பூச்சி வந்து உடச்சிட்டா இங்கே கீழே ஃப்ரெஷ்ஷாக வராங்க. ஆரஞ்சு கலர் செம்பருத்தி. இவங்க வந்து ஜாதி முல்லைக்கு அடுத்து ஒரு குண்டு மல்லி இருக்குது. இவங்க பாருங்கள், கருப்பு நொச்சி பூ பாருங்கள், கருநொச்சி. இதெல்லாம் வெளிநாட்டில் ஹை ரேட்டுமா. உடம்பு சரியில்லைன்னா பிள்ளைங்களுக்கு கஷாயம் பாடை உடச்சிட்டு போவேன். இவங்க ஒரு குண்டு மல்லி. இவங்க மாதுளம் செடிமா. இவங்க வந்து தானாக வராங்க, நான் வைக்கலை, அதனால் ஜாடியில் விட்டுட்டேன். இவங்களும் வந்து ராமர் பாதம். இங்கே பாருங்கள், மொக்கை நமக்கு வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள், ராமர் பாதம். இவங்க அடுக்கு ரெட் கலர் செம்பருத்தி, அதில் கீழே பொன்னாங்கண்ணி. எவ்வளோ சிறப்பாக இருக்காங்க பாருங்கள் பொன்னாங்கண்ணி. இவங்க வந்து அடுக்கு செம்பருத்திமா. மொக்கு தான் இருக்குது, இன்னும் பூக்கலை. பெரிய ட்ரம்மாக இருக்கேன்னு சொல்லி இதில் கீழே அப்படியே ஃப்ரீயாக இருக்குன்னு பொன்னாங்கண்ணி போட்டேன். இவங்க பன்னீர் ரோஸு. இதில் புல் இருக்காங்க, அறுவடை செய்யணும். இந்த துளிர் வந்திருக்காங்க பாருங்கள், பன்னீர் ரோஸு. இவங்க ஒரு குண்டு மல்லிமா. இவங்க ஒரு குண்டு மல்லி. இங்கே பாருங்கள், மஞ்சள் செடி இருக்குது பாருங்கள், மஞ்சள் செடி. அதிலே ஒரு முடக்கத்தான் வராங்க இந்த இடம். இவங்க எலுமிச்சம் வச்சுருக்கேன். இது அவரைக்கொடிட ஆடி மாதம் பிறக்க 10 நாள் முன்னே விதை போட்டுட்டேன். அதிலே ஒரு கத்திரிக்காய் இருக்காங்க பாருங்கள், கத்திரியும் அவரைக்கொடியும். இவங்க பார்த்துருப்பீங்க ஷார்ட்டில் மிளகா கவாத்து பண்ணது. இதில் தான் கோல்டு கலர் முட்டை இருந்தது, இந்த செடி தான். இவங்க ஒரு அவரை விதை போட்டிருக்கேன், அவரைக்கொடி வந்துட்டுருக்காங்க. இவங்க வந்து பிங்க் கலர் செம்பருத்திமா, அடுக்கு செம்பருத்தி. இவங்க வந்து பிங்க்கு. இது வந்து பாரிஜாதம்மா. 2 செடி நம்மக்கிட்ட பாரிஜாதம். இதில் வந்து ஒன்று வந்து இலை வந்து லைட் க்ரீனாக இருக்கு பாருங்கள், இலை பச்சையாக இருக்குங்களா, இது லைட் க்ரீனு. இதை பாருங்கள் டார்க் க்ரீனு. இதை பாருங்கள், இவங்க வந்து டார்க்கு. இவங்க தாம்மா அட் அ டைமில் 30 மொக்கு வச்சுருந்தவங்க. இது ஒரு வீடியோவாக போட்டிருந்தேன் ஃபஸ்ட்டு. இவங்க இந்த அதிக ரொம்ப பூ கொடுக்குறவங்களுக்கெல்லாம் நான் வந்து ட்ரம்மில் வச்சுட்டேம்மா. இது எனக்கு பேர் தெரியாத மரமா, சேலத்துலேருந்து ஆன்லைனில் வாங்கினேன். நான் ஒன்று கேட்டால் அவங்க ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து நேம் தெரியல, ஆனால் சப்போட்டாவும் இல்லை. இவங்க ஒத்த அடுக்கு செம்பருத்தி.
வெள்ளை பூச்சி வச்சிட்டாங்க கீழே பால்கனியில். அப்புறம் அவங்களுக்கு ஒரு ட்ரம்மு போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதிலே முருங்கை வந்திருக்கு பாருங்கள். நம்ம கீழ் விட்டு முருங்கை விதை வச்சது ரொம்ப ஹைட்டில் அறுக்க முடியல. அதனால் அந்த முருங்கை இதில் போட்டிருக்கோமா, இது தனியாக மாற்றணும். இது பாருங்கள் அத்திக்காய். இதோ பாருங்கள் அத்தி மரம், அத்திக்காய் இருக்குது பாருங்கள். இதுலேயும் இது வந்து பெருசாகிடுச்சுமா. இதில் ஒரு ரோஸ் கலர் செம்பருத்தி. இதே பாருங்கள், இது மிளகா. இந்த மிளகா எப்படிங்க போட்டலான்னு பார்த்தா இப்போ தான் பூ வச்சுருக்காங்கம்மா. இவ்வளோ நாள் 1-2 தான் பூப்பாங்க. இன்றைக்கி பூ வச்சுருக்காங்கன்னு எடுக்க மனசு வரல. இது வந்து இடம் மாற்றணுமா. தர்பூசணி 2 செடி இருக்குது. ஏற்கனவே 2 அறுத்துட்டோம். க்ரோ பேக் ஆர்டர் பண்ணியிருக்கேன், வருதுமா. அது வந்தால் தர்பூசணி மாற்றிடணும். ஏன்னா தர்பூசணி படர்ந்தால் அத்திக்காய் காய்க்க மாட்டுறாங்க. இவங்க வந்து ரெட் கலர் அடுக்கு செம்பருத்தி. 2மே பூக்கள் இன்றைக்கி. இந்த பாட்டிலில் வச்சுருக்கேன் ரெட் கலர் அடுக்கு செம்பருத்தி. இவங்க மரகத மல்லி 2 இருந்தாங்க. மரகத மல்லி கீழே கொண்டு ஒன்று வச்சுட்டோமா. இவங்க பாருங்கள், இவங்க ரோஸ் செம்பருத்தி. இன்னும் ஒன்று இவங்க ஒரு மாதிரி பிங்க் கலர் செம்பருத்தி மாதிரி ரெட் இல்லாத. இந்த பேரலில் வச்சுருக்கேன் பாருங்கள். இதுவும் ஒத்த செம்பருத்தி. நம்ம உடம்புக்கு ஆரோக்கியம், டீ போட்டு குடிக்கலாம். செம்பருத்தி எல்லாம் கொஞ்சம் நெல்லிக்காய், ஒரு படி கருப்பில் போட்டு தலை குளித்தா தலை ஃப்ரெஷ்ஷாகிடும். முடி சாப்பிட்டாவும் முடியும் வளரும். இவங்க வந்து 7 டேஸ்மா இப்போ தான் மொக்கு வச்சுன்னு வராங்க. இவங்க இடம் மாற்றி வச்சுருக்கேன். இவங்க 7 டேஸ் லைட் பிங்க்கு. இவங்க வந்து கோழிக்கொண்ட மலர்மா. கோழிக்கொண்ட மலர் ஏற்கனவே போட்டிருக்கேன். இவங்க ஹைப்ரிட் செம்பருத்தி ஒன்று வச்சுருக்காங்க. இதே கூட இருக்காங்க ஹைப்ரிட் செம்பருத்தி. இவங்கள நேற்று தான் வெயிலில் வச்சேன். இவங்க ஒரு அடுக்கு குண்டு மல்லி. இதோ பாருங்கள் பூத்துருக்காங்க. இப்போ தான் பாருங்கள் மொக்கு வச்சுட்டு வராங்க. இவங்கள பாருங்கள், மல்லி செடி. இது மல்லி. இது பாருங்கள் ஒயிட்டு அடுக்கு சங்கு செடி. இவங்க நீலம் அடுக்கு செங்கு செடி. இங்கே ஒரு அவரைக்கொடி, இங்கே ஒரு அவரைக்கொடி. இது கோழிக்கொண்டையில் லைட் கலரு. ஏன்னா இங்கே காம்பு லைட் கலராக இருக்குது. இவங்க ஒரு அவரைக்கொடி. இவங்களாம் நாட்டு விதைம்மா. என் தங்கச்சி ஊர்லேருந்து கொண்டாந்து கொடுத்தாங்க. இதெல்லாம் நாட்டு விதை. இவங்க பன்னீர் ரோஸு. சரிங்களா, இங்கே வாங்க. இவங்க கத்திரிக்காய் பூ பூத்துருக்காங்க பாருங்கள். இவங்க வந்து இன்னும் பூ சொல்லுவாங்களே, மறந்துட்டேன், அந்த கலர் பூ. மிளகா கன்று. இந்த ஒரு செம்பருத்திட்ட பூத்துருக்கு பாருங்கள். இவங்க அடுக்கு அழிஞ்சிட்டு வருதுமா, இந்த ஒத்த செம்பருத்தி ரெட் கலர் அடுக்கு. இவங்க காக்கட்டான் பாருங்கள், கனகாமரம், குண்டு மல்லி. இவங்க ரோஸ் கலர் செம்பருத்தி. இதே ஒரு கொடி ஏறிட்டு வராங்க. இவங்க வந்து இதில் வந்து பிங்க் கலரு செம்பருத்தி. அந்த சங்கு இருக்குது, எப்படி நிறைய பூத்துருக்காங்க. இவங்க தான் ஜிமிக்கி செம்பருத்தி மலர். போட்டிருப்பேன், நிறைய வீடியோ போட்டிருப்பேன். எப்படி இருக்குது பாருங்கள் ஜிமிக்கி செம்பருத்தி. காலையில் திருவனந்தபுரம் தேவநாத பெருமாள் கோமாதா பூஜை பார்க்க போயிட்டேன். அதனால் பூவெல்லாம் பறிக்கலாமா. பாருங்கள், இவங்க சுண்டைக்காய். இவங்க தக்காளிக்காய்மா. தக்காளிக்காய், மணத்தக்காளி, அவரை. இது ஒரு தக்காளி. இதை பாருங்கள், வெள்ளை செம்பருத்தி, வெள்ளை ஒத்த செம்பருத்தி, உருளைக்கிழங்கு செம்பருத்தி, முல்லை, முருங்கை. பாருங்கள், நமக்கு ரொம்ப தேவையானது முருங்கை. பாருங்கள், ரெயின் லில்லி இன்றைக்கி தான் பூத்துருக்காங்க ஒயிட்டு. வெங்காயம், வாட்டர் ஆப்பிள், ஒரு மாதுளம், பொன்னாங்கண்ணி. இவங்கெல்லாம் முருங்கடா. டைம் ஆகிடுச்சு. தேங்க்யூம்மா.